Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற poem All the World's a Stage from As You Like It written by William Shakespeare. இந்த All the World's a Stage அப்படிங்கிறது ஒரு poem. இது எங்கே இருக்குது அப்படின்னா As You Like It அப்படிங்கிற ஒரு பிளேக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம அந்த poemோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். All the world's a stage and all the men and women merely players. இது எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, இது நம்ம அடிக்கடி கேள்விப்படுறது தான். இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் அனைவரும் நடிகர்கள், நம்ம சிவாஜி கணேசன் சொல்லியிருப்பார்ல, அது இதிலேருந்து தான். ஸோ ஆல் வேர்ல்ட் அ ஸ்டேஜ் அப்படின்னா இந்த உலகமே ஒரு மேடை, அதில் நம்ம எல்லாருமே நடிகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹாவ் தேயர் எக்ஸிட்ஸ் அண்ட் தேயர் என்ட்ரன்சஸ். ஸோ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், உள்ளே வருவோம், வெளியே போயிடுவோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸிட் இருக்குது, ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அண்ட் ஒன் மேன் இன் ஹிஸ் டைம் பிளேஸ் மெனி பார்ட்ஸ். ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில் பல பார்ட்டை வாழ்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை நம்ம பல பார்ட்ஸாக பிரிக்கலாம். நம்ம ஒரு ரஜினியோட பாட்டில் இருக்கும்ல, 8 மனுஷன் வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்ட்டு, அந்த மாதிரி பல பார்ட்ஸாக நம்ம மனுஷனோட பார்ட்ஸை பிரிக்கலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரியே. ஹிஸ் ஆக்ட்ஸ் பீயிங் 7 ஏஜஸ். நம்மளோட சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காருன்னா 8 பிரிக்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்மளோட பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா 7 ஏஜஸாக இருக்குது ஒரு மனுஷனோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. அட் ஃபர்ஸ்ட் த இன்ஃபேண்ட், அதாவது முதலாவது என்ன அப்படின்னா குழந்தை பருவம். மியூலிங் அண்ட் பியூக்கிங் இன் த நர்சஸ் ஆர்ம். இல்லை மியூலிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழுகிறது, பியூக்கிங் அப்படின்னா வாமிட் பண்ணுறது. நர்சஸ் ஆர்ம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம நர்ஸ் கையில் இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அழுவோம், சினுங்குவோம், சில குழந்தைங்க வாமிட் பண்ணுவாங்க. இது என்ன நர்சஸ் ஆர்ம் அப்படிங்கிறதுக்கு இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு தான் வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி பார்த்துப்பாங்க. ஆனால் ஃபாரினில் வந்துட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு நர்சஸ் வச்சு கூட பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த நர்சஸோட கையில் வந்துட்டு நம்ம வாந்தி எடுத்துருக்கலாம், நம்ம அழுதுருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, இன்ஃபன்ட் ஸ்டேஜு. Then the winning schoolboy with his satchel and shining morning face. ஸோ இதில் winning அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா சினுங்கிறது. அப்புறம் நம்ம குழந்தை பருவத்தை கடந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஸ்கூலுக்கு எப்படி போவோம்னா சினுங்கிக்கிட்டே போவோம். வித் ஹிஸ் சேட்சல். சேட்சல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்கூல் பேக் இருக்குல்ல, அந்த ஷோல்டர் பேக், அதுதான். அண்ட் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ் க்ரீப்பிங் லைக் ஸ்னைல். அதாவது நல்லா அழகாக ஷைனிங்காக மார்னிங்காக ஃபேஸ் இருக்க வேண்டியது வந்துட்டு எப்படி இருக்கும்னா தரையில் வந்துட்டு தவந்துட்டு போகிற நத்த மாதிரி இருக்குமா. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்காது. அன்வில்லிங்லி டு ஸ்கூல், அது தவளா நத்த மாதிரி நகர்ந்து போயிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புது. த கிட் இஸ் அன்வில்லிங். அண்ட் தென் த லவ்வர். முதல்ல இன்ஃபேண்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஸ்டேஜு, அடுத்து வந்துட்டு லவ்வர். ஒரு லவ்வராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷையிங் லைக் ஃபர்னஸ். இது ஷையிங் அப்படின்னா பெருமூச்சு விடுறது. ஃபர்னஸ்னால் அந்த எரியிற அடுப்பு இருக்குல்ல, அடுப்பு சொல்லுவாங்க, அதுதான் ஃபர்னஸ். அதாவது பெருமூச்சு, ஒரு அடுப்பில் இருக்க வெப்பம் வருதான், அடுப்புலேருந்து ஒரு வெப்பம் வரும்ல, ஆவி வரும்ல, அந்த மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு வித் அ ஓஃபுல் பேலட். ஓஃபுல் அப்படின்னா சோகமான ஒரு சோக கீதம் பாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. இப்போ நம்ம அந்த சூப் சாங் இதெல்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி ஒரு ஓஃபுல் சாங்கோட சுற்றிட்டு இருப்பாங்களாம். யாருன்னா லவ்வராக இருக்க ஸ்டேஜில் அவங்களோட லேடி லவ்க்காக எழுதியிருப்பாங்க. அதாவது அவங்க லவ் பண்ணுற பொண்ணுக்காக. மிஸ்ட்ரஸஸ் ஐப்ரோனா அது அந்த புருவத்தை வர்ணித்து எழுதியிருப்பாங்களாம். அவர் ஐப்ரோக்காகலாம் போம் எழுதுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் அங்கே இருக்கிறாங்க. லவ்வராக இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கையில் ஒரு சோககீதத்தை வச்சுக்கிட்டு, அந்த சோககீதம் கூட எதை பற்றி இருக்குன்னா அவங்க லவ் பண்ணுற பொண்ணோட ஐப்ரோவை பற்றி ஒரு போயம் எழுதி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தென் சோல்ஜர். ஸோ அதுக்கப்புறம் அந்த பருவத்தை கடந்தாலும் என்ன பருவம் வருதுன்னா சோல்ஜர் பருவம். ஏன் சோல்ஜர் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க ஸ்டேஜஸ், ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த ஸ்டேஜஸ்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி போர் அதிகமாக இருந்தது. ஸோ அவங்க ஃபேமிலியிலேருந்து கண்டிப்பாக ஒருத்தவங்க போருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அவங்க சோல்ஜராக இருக்கிறப்ப அது ஒரு ஸ்டேஜாக இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் ஓட்ஸ். ஓட்ஸ் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா ப்ராமிஸ், சபதம், எடுத்த சபதம் முடிப்பேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஓட்ஸ். ஸோ ஒருத்தவங்க சோல்ஜர் ஆகிட்டாங்கன்னா என்ன ஓட்ஸ் எடுப்போம், நாங்கள் எப்படியாவது வெற்றி பெற்றுவோம், நாங்கள் எதிரிகளை எப்படி வந்துட்டு வீழ்த்தி நாங்கள் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதெல்லாம் வந்துட்டு இவருக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஏன்னா
ஒருத்தவங்களை நம்ம கொல்ல போகிறோம், நம்மளை வெற்றி பெற போகிறோங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க சபதமாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. அண்ட் பியர்டட் லைக் த பாட். இதில் பாட் அப்படின்னு என்னென்னா லியோபர்ட் தான் நம்ம சொல்லுவோம்ல, சிறுத்தை புலி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு லியோபர்ட் மாதிரி பெரிய தாடிகள்லாம் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெலஸ் இன் ஹானர் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு நாட்டுக்கு நன்றியோட நாட்டுப்பற்றோடு இருக்கணும் அப்படின்னா, நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரியை நம்ம எதிர்த்து போகிறோம்னா ஜெலஸாக இருக்கணும். அதாவது ஒரு பொறாமையிலே ஒரு நன்னெறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாட்டோட நல்லதுக்காக நம்ம ஒருத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு போர் புரிகிறோம். சடன் அண்ட் குவிக் இன் குவாரல். அந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா எப்போ சண்டை நடக்கும், எப்போ எதுனே தெரியாது. சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கட்டுன்னு ரெடி ஆகிடுவாங்க. அதே மாதிரி தான் வேகமாகவும் உடனேவும் வந்துட்டு குவாரல்னால் சண்டைக்கு ரெடி ஆகுறது. சீக்கிங் த பபிள் ரெப்புடேஷன். ஸோ இதெல்லாம் எதுக்காகனா, பபிள் அப்படின்னா முட்டை, ரெப்புடேஷன்னா ஒரு நற்பெயர் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் எதை நோக்கி கூட்டிகிட்டு போகுது, இவ்வளோ ரெடியாக இருக்கிறது, சண்டைக்கு போகிறது, இதெல்லாம் எதை நோக்கி கூட்டிகிட்டு போகுதுன்னா பபிள் ரெப்புடேஷன். ஒரு முட்டை, பபிள்னால் நம்ம ஊதுவோம்ல, அந்த முட்டையோட ரெப்புடேஷனுக்கு ஈக்குவலாக சொல்கிறாரு. ஏன்னா வந்துட்டு இது எப்போ வேணாலும் பர்ஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன தான் ஒரு சோல்ஜராக இருந்து ஒரு பெரிய ரெப்புடேஷனாக சேர்த்து வச்சு அந்த பபிள் உடஞ்சி போச்சு அப்படின்னா, பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை. இட் மீன்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ரெப்புடேஷனை இவ்வளோ பல பேர் வாங்கி வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் எழுதியிருக்காரு அப்படின்றது என்னோட புரிதல். ஈவன் இன் த கெனான்ஸ் மவுத். ஸோ கெனான் அப்படின்னு என்னென்னா பீரங்கி குண்டுகள். ஸோ அங்கே கூட வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க ரெப்புடேஷனை காப்பாற்றுறதுக்காக அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மவுத் அப்படிங்கிறது அதோட அந்த துளை இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க. அண்ட் தென் த ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் என்ன வந்துடுது, ஜஸ்டிஸ் வந்துடுது. ஜஸ்டிஸ்னால் நம்ம என்ன சொல்ல, நேர்மை நியாயம் அப்படி சொல்லல. ஸோ அந்த ஸ்டேஜை கடந்தோடனே கொஞ்சம் ஏஜ் ஆகிடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நேர்மை நியாயம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நமக்கு ரீசெண்டாக ஒரு டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுறதுல பூமர் அப்படின்ட்டு, அந்த மாதிரியான பூமருங்கிறதே ஒரு ஜெனரேஷன் தான். அந்த குரூப் ஆஃப் நம்ம பேரண்ட்ஸ்க்கு கிட்டக்க ஜெனரேஷன் தான் வந்துட்டு பூமர் ஜெனரேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க நேர்மையை நோக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன் அ ஃபேர் ரவுண்ட் பெல்லி வித் குட் கேப்பன் லைன்டு. ஸோ அப்போ என்ன ஆகிடுது அவருக்கு அப்படின்னா, அந்த மனுஷனுக்கு என்ன ஆகிடுதுன்னா, ஃபேர் ரவுண்ட் பெல்லினா வயசாக அவருக்கு நல்லா பெரிய வயராகிடுது, தொப்பை மாதிரி வந்துடுது. வித் குட் கேப்பன் லைன்டு. ஸோ அதில் கேப்பன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஆண் கோழி சொல்லுவாங்க, ஆண்மை இல்லாத ஆண் கோழின்னு சொல்லுவாங்க. லைன்டுனா அந்த ட்ரெஸ்ஸு, அதாவது அந்த கோழி இமேஜ் போட்ட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போது அது வரைக்கும் நல்ல ஒரு க்ளீன் க்ளோத்ஸோடு இருந்தவங்க இப்போ வந்துட்டு ரொம்ப லூஸ் க்ளோத்ஸ் மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வித் ஐ சிவியர் அண்ட் பியர்ட் ஆஃப் ஃபார்மல் கட். ஸோ ஐஸ்லாம் என்ன ஆகிடுது, இது முன்னாடி வரைக்கும் நம்ம மிஸ்டர்ஸோட ஐப்ரோ அதை யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பர்சன் ஒரு வாரில் வந்துட்டு ரொம்ப மூரமாக இருந்தவங்களோட ஒரு கண்கள் எப்படி ஆயிடுது இப்போனா, ரொம்ப சிவியர் ஆகிடுது. அவங்களோட பியர்டு வந்துட்டு ஃபார்மல் கட். கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஒர்க் எங்கேயாவது போகிறப்ப நான் பார்த்தோம், ஸ்கூல் காலேஜஸ் வரைக்கும் நல்லா ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே அழகாக வச்சுட்டு சூப்பராக தெரிஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம எங்கேயாவது ஒர்க் அப்படின்னு போயிட்டோம்னா நம்ம ஃபார்மலாக அவங்களோட இதை மாற்றிப்பாங்க. ஈவன் இன்டர்வியூ கூட ஃபார்மலாக போகணும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் இந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, நாட் ஓன்லி ஹிம், யாராக இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா ஃபார்மல் கட்டுக்கு அவங்க ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க. ஃபுல் ஆஃப் வைஸ் சாஸ் அண்ட் மாடர்ன் இன்ஸ்டன்சஸ். ஃபுல் ஆஃப் வைஸ் சாஸ் அப்படின்னா அவர்கள் பார்த்த தெரிந்த அறிவாளியான விஷயங்கள், அறிவுத்தனமான, அதாவது வாழ்க்கையில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஒன்று கெயின் ஆயிருக்கும்ல, அதுதான் வைஸ் சாஸ்னால் வந்துட்டு பார்த்த ஒரு அறிவு பூர்வமான விஷயங்களும் அண்ட் மாடர்ன் இன்ஸ்டன்சஸும், அதாவது இப்போ தற்காலிக காரியங்களும் வந்துட்டு இவரோட வாழ்க்கையில் பார்ட்ஸ் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 ஏஜ் ஷிஃப்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 6வது ஏஜ். அதில் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இன்டு த லீன் அண்ட் ஸ்லிப்பர்ட் பேண்டலூன். இதில் பேண்டலூன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ட்ரௌசர்ஸ், இறுக்கமான கால் சட்டைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, 6வது ஸ்டேஜ் வந்துடுது. அப்போ வந்துட்டு ரொம்ப மெல்லிஸ் ஆயிடுறாங்க. அவங்க ஸ்லிப்பர்டு ஒரு ட்ரௌசர் போட்டுட்டு ஒரு கேஷுவலாக இருக்கிற மாதிரி அவங்க ஸ்டேஜ் மாறிடுது. வித் த ஸ்பெக்டிகல்ஸ் ஆஃப் நோஸ் அண்ட் பவுச் ஆன் சைட். அவங்க அட்டையர் எப்படி மாறிடுதுன்னா, நான் மூக்குக்கு மேலே ஒரு மூக்கு கண்ணாடி வந்துடுது. அதே மாதிரி அவங்க கிட்டக்க அவங்க சைடு பவுச், அதாவது தேவையான விஷயங்களை வச்சுக்கிற மாதிரி ஒரு பவுச்சு.
ஹிஸ் யூத்ஃபுல் ஹோஸ் வெல் சேவ்ட். இதில் வந்துட்டு ஹிஸ் யூத்ஃபுல் ஹோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹோஸ்னால் 2 மீனிங் வரும். ஒன்று வந்துட்டு சாக்ஸுக்கும் ஹோஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஹோஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நம்ம தண்ணி இருக்கிற தண்ணி பாய்ச்சுவோம்ல அந்த ஹோஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே 2 மீனிங்கை வச்சு இன்டர்பிரிட்டேஷன் பார்ப்போம். ஸோ அவரோட அந்த கால் உரையை சின்ன வயசுலேருந்து சேவ் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் சின்ன வயசுலேருந்து சேமித்து வச்ச அறிவு, நல்லா சேவ் பண்ணி வச்சுருக்க அறிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். A world too wide for his shrunk shank. இதில் ஷாங்க் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா கணுக்கால்னு சொல்லுவாங்க. கணுக்கால் அப்படிங்கிறது வந்துட்டு சுருங்கி போயிருக்கு அவருக்கு. ஸோ சுருங்கி போன கணுக்காலுக்கு இந்த உலகம் வந்துட்டு ரொம்ப பெருசு. அதுக்கு இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வயசாயிடுச்சு அப்படின்னாலாம் ரொம்ப நடக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வேர்ல்ட் டூ வைட், இந்த உலகமே பெருசாக இருக்கும். அண்ட் ஹிஸ் பிக் மேன்லி வாய்ஸ், ஆனாலும் அவங்களோட குரல் எப்படி இருக்குது, நல்ல கணீர்னு ஒரு ஆண்மை நிறைந்த குரலாக இருக்குது. டேர்னிங் அகெயின் டுவர்ட் சைல்டிஷ் ட்ரபிள், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ ட்ரபிள் அப்படின்னா என்னென்னா மும்மடங்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததோட குழந்தை ஸ்டேஜை கடந்து தான் வந்திருப்பாங்க, ஆனால் இப்போ மும்மடங்கு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பைப்ஸ் அண்ட் விசில்ஸ் இன் ஹிஸ் சவுண்ட். இதில் பைப்ஸ் வந்துட்டு மேபி பைப்ஸை நீங்கள் எதை மீன் பண்ணுறாங்கன்னா சிகர் வச்சுருப்பாங்கல்ல, நீங்கள் இந்த டியூப் மாதிரி பைப்ஸ் நம்ம படத்துலலாம் பார்த்துட்டிங்க தெரியும், இந்த வயசானவங்களாம் வச்சுருப்பாங்க ஒரு பைப் மாதிரி ஒரு சிகர் வச்சுருப்பாங்க. ஸோ அதை சொல்லலாம். அதே மாதிரி விசில்ஸ் இன் ஹிஸ் சவுண்ட் அப்படின்னா பேசுகிறப்ப வந்துட்டு ஒரு மாதிரியான இலைக்கிற மாதிரி இருக்கும்ல, இப்போ மூச்சு அழைச்சி பேசினா ஒரு மாதிரி ஹிஸ்ஸிங் சவுண்டு மாதிரி வரும்ல, ஸோ அந்த மாதிரியான அவங்க வாய்ஸ் மாறிடுச்சு. லாஸ்ட் சீன் ஆஃப் ஆல், இது எல்லாத்துக்கும் கடைசி சீன் என்ன அப்படின்னு போயிட்டு சொல்கிறாருன்னா that ends this strange eventful history. ஸோ இங்கே என்ன முடியுது அப்படின்னா ஒரு ஈவென்ட்ஃபுல் ஹிஸ்ட்ரியே முடியுது. அதாவது இங்கே ஒரு வரலாறே முடிய போகிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு வரலாறு, இந்த வரலாறு அப்படிங்கிற ஈவெண்ட்டே இங்கே முடிய போகுது. எந்த ஸ்டேஜ்னால் we are going to die அப்படின்றது. இஸ் செகண்ட்ஃபுல் சைல்டிஷ்னஸ் ஆர் மியர் ஆப்ளிவன். ஸோ இந்த நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், நம்ம வீட்டில் பேசிப்பாங்க வயசானவங்களாம் வந்துட்டு குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இவர் சொல்கிறாரு, செகண்ட் சைல்டிஷ்னஸ்ன்னு சொல்கிறாரு. அதாவது 2வது குழந்தை பருவம். அண்ட் மியர் ஆப்ளிவியன். ஆப்ளிவியன் அப்படின்றது என்னென்னா மறக்கப்படுவோம். நம்ம எல்லாருமே மறக்கப்படுவோம். எல்லாருக்கும் சாவுன்னு ஒன்று இருக்குது, எல்லாருமே மறந்து போயிடுவாங்க இந்த உலகத்தில். ஸோ அந்த மாதிரி மறக்கப்படக்கூடிய ஒரு சாபமும் 2வது குழந்தை பருவமும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 2வது குழந்தை பருவம் எப்படின்னா மறக்கப்படக்கூடிய சாவு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா சான்ஸ் டீத். சான்ஸ்னால் என்னென்னா வித்தவுட். ஸோ பல்லு போயிடும், கண்ணு போயிடும், டேஸ்ட்டு போயிடும். சான்ஸ் டீத், சான்ஸ் ஐஸ், சான்ஸ் டேஸ்ட், சான்ஸ் எவ்ரி திங். ஸோ நம்ம கிட்ட இருக்க எல்லாமே போய் நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுவோம், விச் மீன்ஸ் டெத். ஸோ அ பர்சன் குட் டை அப்படின்றது தான் இந்த போமோட எண்டிங். The author William Shakespeare was a prolific writer during the Elizabethan and Jacobean age of British theatre. ஷேக்ஸ்பியர் ஒரு ரிமார்க்கபிள் ரைட்டர், ரொம்ப பெரிய ரைட்டர். இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அதிகமான ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணவரில் இவர் ஒருத்தர். ஸோ அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்னா எலிசபெத்தன் அண்ட் ஜாக்கோபியன் ஏஜில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல அயன் ஏஜ், ஸ்டோன் ஏஜ், அந்த மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏஜ் ஆஃப் சார்ஜர், ரெனேசன், ரெஃபர்மேஷன், ஏஜ் ஆஃப் ரெஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதில் இவர் எந்த ஏஜில் வாழ்ந்தார்னா ஜாக்கோபியன் அண்ட் எலிசபெத்தன் இவங்களோட ஏஜில் வாழ்ந்துருக்கிறாரு. அந்த ஏஜுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷ் ரெனைசான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் ஆர் பெர்ஹாப்ஸ் இஸ் மோஸ்ட் என்டியூரிங் லெகசி. அவரோட பிளேஸ் தான் வந்துட்டு அவருக்கு ரொம்ப ஒரு பெருமை வாங்கி கொடுத்தது. அவ்வளோ பெருமையாக, அவ்வளோ ஒரு பெரிய ஒரு லெகசி இருக்குது அதில். ஒரு அட்மிரேஷனாக அவன் எல்லோரும் பார்ப்பாங்க அந்த பிளேஸை. பட் தே ஆர் நாட் த ஒன்லி திங்ஸ் ஹீ ரோட். பட் அது மட்டும் இவர் எழுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேக்ஸ்பியர்ஸ் போம்ஸ் ரிமைன் பாப்புலர் டு திஸ் டே. இன்றைக்கு வரைக்கும் ஷேக்ஸ்பியரோட போம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஈவன் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ஷேக்ஸ்பியர் பற்றின படிப்பு இல்லாமல் அவங்க லிட்ரேச்சரை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. ஷேக்ஸ்பியர்ஸ் ரிச் அண்ட் டைவர்ஸ் ஒர்க் ஹேவ் பீன் ஸ்பான் கவுண்ட்லெஸ் அடாப்டேஷன் அக்ராஸ் மல்டிபிள் ஜான்ரஸ் அண்ட் கல்ச்சர். இவரோட ஒர்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, பார்த்து இவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார்ல, இது இன்ஸ்பயர் ஆகி இதை அடாப்ட் பண்ணி அவங்களோட சொந்த கல்ச்சர்லேயும் சொந்த ஜான்ராலையும் நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் எழுதுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் அவன் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் த ஒர்க் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அவரை பார்த்து இன்ஸ்பயரும் ஆயிருக்காங்க. ஹிஸ் ரைட்டிங்ஸ் ஹேவ் பீன் கம்பைல்டு இன் த வேரியஸ் இட்ரேஷன்ஸ்
of the complete works of William Shakespeare. So the complete works of William Shakespeare இவரோட ஒர்க் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. which includes his plays, sonnets and other poems. அவர் எழுதின நாடகங்கள், அவர் எழுதின போயட்ரி அண்ட் அவர் எழுதின சானட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு அதில் இன்க்ளூட் ஆகும். வில்லியம் ஷேக்ஸ்பியர் கண்டினியூஸ் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிட்ரரி ஃபிகர்ஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். வில்லியம் ஷேக்ஸ்பியருங்கிறவர் ஒரு ரிமார்க்கபிள் ரைட்டர், அஸ் ஆல்ரெடி சேட் ரிமார்க்கபிள் ரைட்டர். அவர் இல்லாமல் லிட்ரேச்சரில் ஒரு பெரிய பங்கே இருந்திருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவரோட ஒர்க்ஸ் வந்துட்டு இன்றைக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஆனால் சில படங்களில் கூட அவரோட ஒர்க்ஸை வந்துட்டு கோட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் மூவியாக இருக்கட்டும், தமிழ் மூவியாக இருக்கட்டும், அவர் கோட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபிகர் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லன்னு சொல்கிறாங்க. டிஸ்கஷன் செக்ஷன். இந்த போம்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ரியாலிட்டி ஆஃப் லைஃப், ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ரியாலிட்டி ஆஃப் லைஃப். என்ன தான் நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஒரு ஸ்டேஜஸை கடந்து வந்தாலும் இறுதியில் வந்துட்டு ஆப்லிவியன் அப்படின்னா நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிறதான் அந்த லெசனோட கருத்தாக இருந்தது. அண்ட் ஆஸ் யூ லைக் இட் அப்படிங்கிறது வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு ப்ளே. ஸோ அதில் தான் இந்த போம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த லெசனை பற்றின புரிதல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. Free verse is an open form of poetry which in its modern form arose through the French verse libéré form. It tends to follow the rhythm of natural speech. ஃப்ரீ வேர்ஸுங்கிறதும் ஒரு ரைமிங் ஸ்கீம் தான். ஆனால் அதற்கு எந்த பேட்டர்னும் கிடையாது. பாடலாசிரியர் தனக்கு விருப்பமான நடையில் பாடிக்கலாம். இந்த போமோட ரைமிங் ஸ்கீம் வந்துட்டு ஃப்ரீ ரைம். இதில் வந்துட்டு எந்த ஒரு பர்டிகுலர் ரைமிங் ஸ்கீமையும் ஃபாலோ பண்ணி போய்ட்டு எழுதலை. இந்த போமோட ரைமிங் வேர்ட்ஸ்: பிளேயர்ஸ், என்ட்ரன்சஸ், பார்ட்ஸ், சாச்சல், ஸ்னைல், லவ்வர், சோல்ஜர், ballad, part, instances, shifts, side, wide. Simile, a word or a phrase that compares something to something else using the words like or as. இதில் சிமிலிங்கிறது எப்படின்னா, ஒரு வேர்டையோ ஒரு ஃப்ரேஸையோ எப்படி கனெக்ட் பண்ணணும்னா லைக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாலேயோ இல்லை as அப்படிங்கிற ஒரு வார்த்தையாலேயோ வந்துட்டு இது கம்பேர் பண்ணுது. போமில் இருக்க சிமிலி என்னென்னா, unshining morning face creeping like snail. இதில் வந்துட்டு அந்த குழந்தைய சொல்கிறாங்க. அதாவது நல்லா புத்துணர்ச்சியாக இருக்க வேண்டிய முகம் எப்படி இருக்குன்னா நத்தை போல் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ க்ரீப்பிங் லைக் ஸ்னைல் அப்படின்னா ஊர்ந்து கொண்டு நத்தை போல் அந்த போகிற குழந்தை. ஸோ நத்தை போல் அந்த குழந்தை நடந்து கொள்ளுது அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு சிமிலி. அடுத்து வந்துட்டு sighing like furnace with a awful ballad. இல்லை ஷையிங் லைக் ஃபர்னஸ், அதாவது அடுப்பை போல் நல்ல பெருமூச்சு விடுகிற, அதாவது சூடான அடுப்பை போல் பெருமூச்சு விடுகிற அந்த லவ்வர், அவரை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சிமிலி. அடுத்து வந்துட்டு ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் வேர்ட்ஸ் அண்ட் பியர்டர் லைக் த பாட், அதாவது சிறுத்தை புலியை போல் தாடி வைத்த. ஸோ இது சிறுத்தை புலியோட மனுஷனை கம்பேர் பண்ணி சொல்கிறோம். மெட்டஃபர். மெட்டஃபர்ஸ் ஆர் அ ஃபார்ம் ஆஃப் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் which refers to words or expression that mean something different from their literal definition. இதில் மெட்டஃபர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு வார்த்தையை வேறு ஒரு மீனிங்கில் சொல்லியிருப்பாங்க. ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இன்டைரக்டாக அதுக்குரிய மீனிங் வந்துட்டு வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் மெட்டஃபர். இந்த போமில் இருக்க மெட்டஃபர்: and all the men and women merely players. இங்கே பிளேயர்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா நம்ம தான், மனுஷங்க. ஸோ பிளேயர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸை குறிக்குது இன்டைரக்டாக. ஸோ இது ஒரு மெட்டஃபர். மனிதர்களை போல அப்படிங்கிறது இன்டைரக்டாக சொல்லுது. அடுத்து வந்துட்டு his youthful horse well saved a world too wide. அதில் வேர்ல்ட் டூ வைட் அப்படிங்கிறதுக்கு இன்டைரக்டாக என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்னால வந்துட்டு அவருக்கு அந்த சூழ்நிலையில் அந்த உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவரோட கால்லாம் சுருங்கி போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஹி இஸ் நாட் ஏபிள் டு ஹி காண்ட் வாக், அவரால் நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் வேர்ல்ட் டூ வைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஸ் செகண்ட் சைல்டிஷ்னஸ் ஆர் மியர் ஆப்லிவியன். இதில் செகண்ட் சைல்டிஷ்னஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஓல்டு ஏஜ். அந்த ஓல்டு ஏஜுங்கிறது அதை வந்துட்டு இம்ப்ளை பண்ணுறதுக்காக செகண்ட் சைல்டிஷ்னஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு மெட்டஃபர். அலிட்ரேஷன்.
The use of the same letter or sound at the beginning of words that are close together. அதாவது ஒரு வாக்கியத்தில் ஒரே மாதிரியான உச்சரிப்புடைய முதல் எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தால் அதுதான் அலிட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த போமில் இருக்க அலிட்ரேஷன் என்னென்னா and all the men and women merely players. இதில் men merely அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு jealous in honor, sudden and quick in quarrel. இதில் quick quarrel அப்படிங்கிறது. his youthful horse well saved a world too wide. இதில் well world wide இதில் W ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து for his shrunk shank and his big manly voice. இதில் shrunk shank அப்படிங்கிறதுல எஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இதுதான் இந்த போமில் இருக்க அலிட்ரேஷன். சோஃபார் என்னால் இதை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஏதாவது அலிட்ரேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ரிப்பிட்டேஷன் இஸ் அ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வேர் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் இஸ் ரிப்பீட்டட் மோர் தென் ஒன் டைம் டு புட் எம்ஃபசிஸ். அதாவது ஒரு பயிற்சியை அழகாக்கிறதுக்காக இந்த ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ஆத்தர் யூஸ் பண்ணியிருப்பார். அது எப்படின்னா ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு ஃப்ரேஸோ வந்துட்டு திரும்ப திரும்ப அது ரிப்பீட் ஆகிருக்கும். அதுதான் ரிப்பிட்டேஷன். இந்த போமில் இருக்க அலிட்ரேஷன் என்ன அப்படின்னா சான்ஸ் டீத், சான்ஸ் ஐஸ், சான்ஸ் டேஸ்ட், சான்ஸ் எவ்ரி திங். சான்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வித்தவுட். வித்தவுட்டுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. வித்தவுட் டீத், வித்தவுட் ஐஸ், வித்தவுட் டேஸ்ட், வித்தவுட் எவ்ரி திங். ஸோ இதுதான் இந்த போமில் இருக்க ரிப்பிட்டேஷன். Glossary. Mewling, whimper, அழுகை. The baby is mewling, குழந்தை அழுகிறது. Puking, to vomit, குமட்டு. The baby pukes on the table, குழந்தை மேசையில் குமட்டுகின்றது. Winning, annoying crying voice, சினுங்குதல். The baby is winning over toys, குழந்தை பொம்மைகளை பார்த்து சினுங்குகிறது. Satchel, shoulder bag, பள்ளிக்கூட பை. The child carries a satchel, குழந்தை ஒரு பள்ளிக்கூட பையை எடுத்து செல்கிறது. Creeping, to move forward slowly, ஊர்ந்து செல்லல். The baby is creeping on the floor, குழந்தை தரையில் ஊர்ந்து செல்கிறது, ஊர்ந்து கொண்டிருக்கிறது. Shy, deep breath, பெருமூச்சு. He shies after a escape, தப்பித்த பிறகு அவர் பெருமூச்சு விடுகிறார். Furnace, hot stove, மூடப்பட்ட அடுப்பு. Mother is cooking in the furnace, அம்மா அடுப்பில் சமைக்கிறாள். Awful, sorrow or misery, அதிக துக்கமான. She feels awful, அவள் துக்கமாக உணர்கிறாள். Oaths, a formal promise, சபதம். He takes an oath to save the nation, அவர் தேசத்தை காப்பதாக சபதம் எடுக்கிறார். Part, leopard, சிறுத்தைப்புலி. Part hunts a zebra, சிறுத்தைப்புலி வரிக்குதிரையை வேட்டையாடுகிறது. Reputation, good position, நற்பெயர். He is working hard for his reputation, அவர் தனது நற்பெயருக்கு கடுமையாக உழைக்கிறார். Cap and lined, a lined pocket of a coat, வரியுள்ள மேலங்கி. He wears cap and lined outfit, அவர் வரியுள்ள மேலங்கியை அணிந்துள்ளார். Pantaloon, trousers, இறுக்கமான கால் சட்டை. She wears pantaloon, அவள் கால் சட்டை அணிந்திருக்கிறாள். Hose, long pipe, நீண்ட குழாய். The gardener splashes the water using a hose, தோட்டக்காரர் குழாயை பயன்படுத்தி தண்ணீரை தெளிப்பார். Shrink, make something smaller, சுருங்கிய. The shirt shrinks after a wash, துவைத்த பிறகு சட்டை சுருங்குகிறது. Shank, knee to the ankle, கணுக்கால். He injured his shank, அவருக்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டது. Treble, 3 times greater in amount, மும்மடங்கான. His work has been trebled, அவரது பணி முன்மடங்காக உயர்ந்துள்ளது. Sans, without, இன்றி. He sits sans shirtless in the pool, அவர் குளத்தில் சட்டையின்றி அமர்ந்துள்ளார். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.